கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சாய்பாபா காலனி, NSR ரோட் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்டு வருவதாக கூறினார். பெண்களுக்கான உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். பாஜக அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலமாக ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நமக்கு என்ன செய்தது என்றால் ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. சிலிண்டர் விலை 500 ரூபாய் என்று சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கு 1100 ரூபாயில் இருக்கிறது. பெட்ரோல் விலை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது, 100 ரூபாயை தொட்டிருக்கிறது, அதற்கு மேலும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொன்னதை எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அது என்னவாயிற்று? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.